சில்க் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஃபில்மிபேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மூவி ரிவ்யூ வித் ஆர்கே. இந்த ஒரு ஷோவில் இன்றைக்கி நாம் ஒரு படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறதில்ல, மாறாக ஒரு வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஜி5ல வெளியாக இருக்கக்கூடிய வேடுவன் சீரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இல்லை கேஸ்ட் அண்ட் க்ரூ யார் அப்படிங்கிறத பார்த்தலாம். இயக்குனர் பவன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஒரு வெப்சீரிஸை டேரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் தான் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பண்ணியிருக்காரு. லீட் கேரக்டர்ஸில் கண்ணா ரவி, சஞ்சீவ், லாவண்யா, ஸ்ரவனிதா ஸ்ரீகாந்த் மற்றும் வினிஷா தேவி அப்படின்னு நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. முதல்ல இந்த சீரீஸினுடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சூரஜ் அப்படின்ற ஒரு நடிகர் இருக்கார். அவர் தான் கண்ணா ரவி. அவருக்கு அடுத்தடுத்த சில படங்கள் வெளியாகி ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணி காத்துட்ருக்காரு. அப்படி அவர் தூங்கும்போது அவர் மனசுக்குள்ளே ஒரு மைண்டில் வந்து ஒரு காப் ஸ்டோரி வந்து வருது. காப் கேரக்டர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் கனவு வருது. கட் பண்ணால் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்ல வராரு. பார்த்தா அதுவுமே ஒரு காப் ஸ்டோரி. இவர் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, அண்டர் கவரில் நிறைய ரவுடிகளை கொண்டுட்ருக்காரு அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாரு. ஓகே பண்ணலாம் அப்படின்னு அந்த படம் ஆரம்பமாகுது. அதாவது இந்த வெப்சீரிஸ்க்குள்ளே ஒரு படம் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் கண்ணா ரவி வந்து மறைமுகமாக, அதாவது தன்னுடைய மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய இந்த அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை வந்து மறைமுகமாக அந்த ஊருக்கே போய் 6 வருஷத்துலேருந்து என்கவுண்டர் பண்ணி கொண்டுட்ருக்காரு. அப்படி ஒரு ஊருக்கு போகும்போது அங்கே தான் ஆதி நாராயணன் அப்படின்றவர், அதாவது நம்ம சஞ்சீவ் கேரக்டர் இருக்கார், அவருக்கான அசைன்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. அப்படி அவரை இது பண்ணும்போது தான் தெரியுது அவருடைய ஒய்ஃப் வந்து இவருடைய முன்னாள் காதலி அப்படிங்கிறது. ஸோ எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஊரில் அந்த அசைன்மெண்ட் அவர் முடிச்சாரா இல்லையா, அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வேடுவன் சீரிஸினுடைய மீதி கதை. இதில் நடிகர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்ணா ரவி அவர் தான் இந்த கதையினுடைய ஹீரோ. மனுஷன் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வேணுமோ அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட தன்னுடைய இமேஜ் பார்க்காம இதில் நிறைய கெட்டப் போட்டிருக்காரு. ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு நடிகராக வந்து ஈகோவோடு இருக்கிறது அது ஆகட்டும், அதுக்கு பிறகு அந்த கேரக்டராக மாதிரி ஒரு போலீஸ் கதாபாத்திரம், அது குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறது, நடுவில் அந்த மாறு வேஷத்தை போகும்போது யாசகம் கேட்குற பிச்சைக்காரர் மாதிரியான வேஷம் போடுறது, இன்னொரு பக்கம் புரோட்டா மாஸ்டர் வேஷம் போடுறது அப்படின்ட்டு நிறைய லுக் அவருக்கு வந்திருக்கு. எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அந்தந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை கண்ணா ரவி சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய நடிப்பை நாம் குறை சொல்ல முடியாது. குறிப்பாக இந்த சீரீஸினுடைய எண்டில் ஒரு குற்ற உணர்ச்சியில் அந்த போலீஸ் யூனிஃபார்மோட அவர் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும், அந்த ஒரு முகத்தோற்றம், இது எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ கண்ணா ரவி நடிகராக தன்னுடைய வேலையை சரியாக பண்ணிட்டாரு. இதில் நெகட்டிவ் ஷேடில் பண்ணியிருக்கக்கூடிய சஞ்சீவ், அந்த ஆதி அப்படின்ற ஒரு கேரக்டரு, ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, அதாவது மக்களுக்கு நிறைய நல்லதுமே பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் நம்ம சஞ்சீவை பார்க்க முடியுது இந்த சீரீஸில். ஸோ அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அது கெத்து குறையாமல் சஞ்சீவ் அப்படியே பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில இடங்களில் மட்டும் அவருடைய வசன உச்சரிப்பு கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி எல்லாத்தையுமே அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஃபீமேல் லீடு கிட்டத்தட்ட 3 பேர் பண்ணியிருக்காங்க. கண்ணா ரவியோடைய அந்த நடிகராக இருக்கும்போது அவருடைய ஒய்ஃபாக வந்து ஸ்ரவனிதா ஸ்ரீகாந்த் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த காப் ஸ்டோரியில் வரும்போது அவருடைய ஒய்ஃபாக வந்து லாவண்யா, இன்னொரு பக்கம் அவருடைய முன்னாள் காதலி, அப்புறம் ஆதியுடைய ஒய்ஃபாக வரக்கூடிய வினிஷா, இவங்க 3 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லை அதிகமான கேரக்டர் டெப்த்தாக எழுதப்பட்டிருக்கிறது வந்து வினிஷா தேவிக்கு தான். வினிஷா தேவி அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை சரியாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த வில்லேஜ் ரோலுக்கு அதுக்கு கரெக்டாக அவங்க ஆப்டாக இருக்காங்க, நல்லா இருந்தது. மற்றும் லாவண்யா, சுனிதா இவங்களுமே தங்களுடைய ரோலை சரியாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் ரேகா நாயர், ஐஸ்வர்யா ரகுபதி, ஜீவா ரவி இப்படின்னு லிமிட்டடான நடிகர்கள் தான் வராங்க. எல்லாருமே தங்களுடைய வேலையை சரியாக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் பவன் இந்த சீஸை வந்து ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் கொண்டுட்டு போயிருக்காரு. ஏன்னா பொதுவாக வந்து ஜி5ல வரக்கூடிய நிறைய சீஸ் நம்ம பார்த்துருக்கோம், எல்லாமே ஒரு மாதிரியான பெஞ்ச் மார்க்கான ஒரு சீஸாக தான் இருக்கும். இது கொஞ்சம் டோட்டலாக கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டில் அங்கே நடக்கக்கூடிய விஷயம், ஒரு ஹீரோக்கு அடுத்தது ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கு, அவர் ஒரு சினிமாவில் நடிக்க போகிறாரு, அங்கே அவர் பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அப்புறம் அந்த கதையில் அவர் எப்படி இன்வால்வ் ஆகுறாரு அப்படின்னு அதில் ரிசர்ச் பண்ணக்கூடிய அப்படின்ட்டு கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் யோசிச்சு தான் அந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணியிருந்திருக்காரு, டேரக்டும் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அது ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இந்த சீரீஸில் சொல்ல வந்த அந்த ஒரு விஷயம் டேரெக்டாகவே சொல்லியிருக்கலாமே. ஏன் ஒரு சினிமா, அதுக்குள்ளே ஒரு படம், அதுக்குள்ளே ஒரு ஹீரோ நடிக்கிற வேலையை விட்டுட்டு இவரையும் வெளியே வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய ஆங்கிளில் நமக்கு யோசிக்க தோணுது. இந்த ஒரு வெப்சீரிஸ் மூலமாக அவங்க சொல்ல வந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக பாராட்டுக்குரியது, கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட. ஏன்னா இயக்குனர் பவன் இந்த சீரிஸ் மூலமாக சொல்ல வந்த விஷயம் வந்து ஒரு சம்பவம் நடக்குது, அது எல்லாருமே பேசுகிறாங்க, ஆனால் அது உண்மையாக பொய்யா வர கதைகளை வச்சு மட்டுமே ஓகே எல்லாருமே ஒரு ஜட்மெண்ட்டில் வந்துடுறோம். ஆனால் அது ரொம்பவும் தப்பு. அதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்களை நம்ம பார்க்கணும், உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோமே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து அழுத்தமாகவே பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம நிறைய விஷயம் கேள்விப்படுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒரு
ஒரு அரசியல்வாதியோட பயோபிக் வரும், இவங்க காட்டுறது தான் உண்மை அப்படின்னு நம்ம நம்பிடுவோம். இன்னொரு செய்தி வரும், இந்த செய்தியில் வரது மட்டும் தான் நம்ம உண்மை அப்படின்னு அப்படியே நம்ம நம்புறோம் இல்லையா? பட் அது கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு காட்டப்படுறது அதுதான். நமக்கு காட்டப்படுறதுனால அதை நம்ம உண்மை நம்பிடுறோம். ஆனால் காட்டப்படாத சில விஷயங்களுமே இருக்கும், அது வேற ஒரு கோணத்தில் கூட இருக்கலாம் அப்படின்னு சில விஷயங்களை இன்னும் டெப்த்தாக இது மூலமாக இயக்குனர் பவன் காட்டியிருக்காரு. அதுக்கு அவருக்கு நாம் கண்டிப்பாக பாராட்டலாம். இந்த சீரீஸில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது அவங்க சொல்ல வரக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான். குறிப்பாக இந்த வெப் சீரிஸில் நம்ம நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு சீரிஸ் முடியும் போது டக்குன்னு அடுத்த சீரிஸ்க்கு ஒரு நாட் வச்சு முடிக்கிறது, ஒரு த்ரில்லராக கொண்டு போகிறது, அந்த மாதிரியான எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட நம்ம இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு நாடகத்தனமாக தான் இந்த வெப் சீரிஸே இருக்குது. இந்த இயக்குனர் அந்த வெப் சீரிஸ்க்கான முழு தன்மையை கொண்டுட்டு வரலையோ அப்படிங்கிறது தோணுது. படத்தினுடைய டிஓபி, பேக்ரவுண்ட் ஸ்கோரு இதெல்லாம் நல்லா இருந்தது. ஏன்னா சிவகங்கை பக்கத்தில் தான் அந்த கதை நடக்குது. ஸோ அங்கே அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க. அந்த கோயில் திருவிழா ஷாட் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் வந்து விஷுவலாக நல்லா இருந்தது. பட் அந்த ஒரு வெப் சீரிஸ்க்கான அந்த ஒரு தன்மை இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு சீரியல் மாதிரி இது கொண்டுட்டு போனது தான் இதுக்கான ட்ராபேக். ஏன்னா அடுத்தடுத்து டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது படம். அந்த சீரிஸ் பார்க்குற ஆடியன்ஸுக்குமே ஓகே அடுத்து என்ன அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் ரொம்பவும் ஃப்ளாட்டாக ஒரு மீட்டரில் தான் அப்படியே போயிட்டு இருந்தது. அதை கொண்டு கொஞ்சம் என்கேஜிங்காக பாடியிருந்திருக்கலாம். ஸோ படத்தில் நடிகர்களுடைய பர்ஃபார்மன்ஸ், விஷுவல்ஸ் இது எல்லாமே நல்லா இருந்தாலும் அந்த ஒரு திரைக்கதை இவங்க சொல்ல வந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லியிருக்கலாம். ரொம்ப அவசரமாக எடுத்து முடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இந்த சீரிஸ் பார்த்து முடிக்கும்படி நமக்கு இருக்குது. முதல்ல இந்த வேடுவன் வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2.5 மணி நேரம் ஒரு படத்தை அப்படி 7 பாட்டாக கட் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சீரிஸ் தான். என்ன ஒன்று, இந்த நாடகத்தன்மை இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக ஒரு டெப்த்தாக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா இந்த சீரிஸ் இன்னும் பேசுபொருளாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையுமே ரீச் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுமே உண்மை. அதை மட்டும் சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டிருக்கும். எனிவே இந்த சீரிஸ் மூலமாக அவங்க சொல்ல வந்த அந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக பாராட்டுக்கள். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.